எய்ம்ஸ் திட்டத்திற்கு நிலம் கொடுத்தா அந்த எய்ம்ஸை டெல்லிக்கு கொண்டு போகல, அவங்க இருக்க நம்மளுக்கு தான் அது திட்டங்கள் வரப்போகுது. அதனால மக்களுக்கு அந்த புரிதல் உண்டு. இதில் யாராவது தீவிரவாதிகள் என்ன அப்படி பேசியிருக்கலாம். ஒன்றும் பனிப்பொருளாம் ஒன்றும் பனிப்பொருள் கிடையாது. லெட்டர் பனிப்பொருள் இருக்கு கட்சியில. அது அது வந்து நான் சொல்ல திருப்பி அதான் சொல்றேன். காமராஜர் ஆட்சி என்பது காமராஜர் வழங்கிய ஆட்சி தான் காமராஜர் ஆட்சி. அதை தவிர வேற எந்த ஆட்சியும் காமராஜர் ஆட்சியோட ஒப்பிடுவது என்பது சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. அந்த கருத்துல தொடர்ந்து அந்த கருத்தை வலியுறுத்திட்டு தான் இருப்பேன். மும்மொழி கல்விக் கொள்கையில அண்ணா அவர்கள் அப்ப போராடும் போது இந்தி திணிப்புக்காக தான் போராடினாரு. இப்ப மும்மொழி கொள்கைன்றது மத்திய அரசு கொண்டு வரது என்னன்னா அனைத்து மொழிகளும் படிச்சுக்கலாம், உங்களுக்கு எந்த மொழி விருப்பமோ அது அரசு பள்ளியில இலவசமா படிச்சுக்கலாம் அப்படின்றதுதான் அவங்க கருத்தப்படுறாங்க. எதிர்கட்சிகள் என்ன சொல்லுதுன்னா இந்தியும் ஏன் சேர்க்குறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி தான் குற்றச்சாட்டுறீங்க அப்படின்றாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு குழந்தை இப்போ உங்க குழந்தை படிக்கணும்னா நீங்க படிக்கணும்னா ஒரு மொழியை படிக்கும்போது படிக்க முடிஞ்சா இல்ல 5 மொழியை படிக்கும்போது படிக்க முடிஞ்சா? இது எல்லாத்துக்குமே எல்லா குழந்தைகளுக்கும் உள்ள பிரச்சனை என்னட்டா ஒரு ஒரு தாய்மொழியையும் அதோட சேர்ந்து இன்னொரு மொழியையும் படிக்க முடியும். 2 மொழிக்கு மேல படிக்க முடியாது. பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் வெறும் மொழி படிக்கிறதுக்காக மட்டுமே வாழ்க்கை கிடையாது. மொழிங்கிறது மொழியில யாரு ஸ்பெஷலிஸ்ட் ஆன் பண்ணிக்கிறானோ அவன் மொழி தெரிஞ்சுக்கலாம், வேற ஊர்களுக்கு போற ஆளுக்கு புது மொழிகளை தெரிஞ்சுக்கலாம். மொழி என்பது ஒரு மனிதனுக்கு தேவைக்காகத்தான் மொழியை மட்டுமே வச்சு வாழ்ந்துடவும் முடியாது. இதனால நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி, என்னுடைய குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு மொழியையும் இன்னொரு மொழி 2வது மொழியை தான் படிக்க முடியும். மொழியை 3வது மொழி 4வது மொழி சந்திரபாபு சொல்றாப்புல 10 மொழியை படிக்க வைப்பேங்கிறதுலாம் அவர் மகனை முதல்ல 10 மொழி படிக்கட்டும். சந்திரபாபு நாயுடு அவர் பேரனை 10 மொழி படிக்க வைக்கட்டும். முதல்ல இந்த கதையெல்லாம் ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கணும்? சந்திரபாபு நாயுடு மாதிரி அவர்கள் 10 மொழி நான் படிக்க வைப்பேன், ஆந்திரால 10 மொழி சொல்லிக் கொடுப்போம். 10 மொழி யாருக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க? உங்க மகனுக்கும் உங்க பேரனுக்கும் 10 மொழி சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா? அது வரைக்கும் ஊருக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணா? இது பிரச்சனை என்னன்னா, மொழி என்பது சாமானிய மக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் பயன்படுத்துகிற மொழிக்கு அந்த மொழியில கல்வி வரணும், அந்த கல்வி மேம்படணும். அதனுடைய விளைவாக அவர்களுடைய இந்த திறன், சிந்திக்கின்ற திறனும் செயல்படுகிற திறனும் மேம்படும். அப்படிங்கிறத அதனுடைய நோக்கமாக ஒரு மொழி இருமொழி கொள்கையை ஆதரிக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.